நெய் கடலை குழம்பும் அன்னாசி கறியும் எடுப்போமா? சரியா? ம், இங்கே வா. சரியா? கடலை குழம்பும் அன்னாசி கறியும். ஓகே. இன்றைக்கு நான் அன்னாசி கறியும் கடலையும் கத்திரிக்காயும் போட்டு ஒரு குழம்பும் செய்து காட்ட போகிறேன். அதுக்கு தேவையான பொருட்கள்: அன்னாசி பாருங்கோ, துண்டு துண்டாக வெட்டி வச்சுருக்கிறேன். மற்றது வெங்காயம் வெட்டி வச்சுருக்கிறேன். கருவேப்பிலை காஞ்சது தான் என்னட்ட கிடக்கு, அதை எடுத்து வச்சுருக்கிறேன். மிச்சம் இது கடலை குழம்புக்கு கத்திரிக்காய் 3 எடுத்து நான், கடலை ஒரு 1/2 கிலோ. நான் கடலை குழம்புண்டா கூடத்தான் சாப்பிட்றது, கூடத்தான் செய்கிறது. சாப்பிட்றது இல்லை, கூடத்தான் செய்கிறது. எல்லோரும் சாப்பிடுவினும் விரும்பி, அதனால் செய்கிறது. தக்காளி பழம் 4, மற்றது உள்ளி எடுத்து வெட்டி வச்சுருக்கிறேன். சின்ன சின்ன வெட்டினா தான் நீங்கள் சாப்பிடுவினும், அதுக்காண்டி வெட்டி வச்சுருக்கிறேன். மற்றது வெங்காயம், சின்ன வெங்காயம் எடுத்துருக்கிறேன், பெரிய வெங்காயம் எடுத்துருக்கிறேன், மற்ற வெங்காயம் எடுத்துருக்கிறேன். மற்றது இது என்ன, உருளைக்கிழங்கும் வெட்டி வச்சுருக்கிறேன். இதுதான் தேவையான பொருட்கள். இங்கே பாருங்க, நான் கடலை குழம்புக்கு ஆனைக்கொட்டை நல்லெண்ணெய் அதான் விட போகிறேன். பாருங்க, நல்லா சட்டி காஞ்சிட்டுது. காஞ்ச பிறகு கொஞ்சம் இருந்திருக்குது. இங்கே பாருங்க, மற்ற தேவையான பொருட்கள் கணக்க சொல்லல நான் உங்களுக்கு. இதை போடுறேன். பெருஞ்சீரத்தை முதல் போட்டு, எங்களுக்கு கடுகு பிடிக்காத எண்ணத்தில் பெருஞ்சீரம் தான் ஓட போடுறேன். நான் போட்டு வதக்க போகிறேன். போட்டால் நல்லா பொரிஞ்ச பிறகு தான் மற்றது பிடிக்கும் போடணும். மற்றது வெந்தயமும் கொஞ்சம் போடுவேன், அதுக்கும் பொரிஞ்ச பிறகு தான் நாங்கள் மற்றது வெங்காயத்தை அதுகளை போடுவோம். இது உங்களுக்கு தெரிஞ்சது தான். நாங்கள் வெந்தயம் கொஞ்சம் போடுறேன் இதுக்குள்ள. இனி நல்லா பொரியணும். பொரிஞ்ச பிறகு வெங்காயத்தை தூக்கி கொட்டோம். இங்கே பாருங்க, வெங்காயம் போட்டுட்டேன். வெங்காயம் கருவேப்பிலையும் போட்டுக்கிட்டாச்சு. இனி வதக்கும். நல்லா பொன்னிறமாகும் வரைக்கும் வதக்கும். சின்ன வெங்காயம் கூட நீங்கள் பாவிக்கலாம். சின்ன வெங்காயம் பாவிச்சா நல்லது. ஆனால் இங்கே கொஞ்சம் விலை கூட. அப்படி இருந்து நாங்கள் போண்டி வாங்கி பாவிக்கிறோம். நாங்கள் பாருங்க, நல்லா கொஞ்சம் கூடத்தான் வெங்காயம் போட்டுருக்குறேன். போட்டு வதக்கி போட்டு மெட்ட கறிகளுக்கும் அள்ளி போட போகிறேன். இது இது கடலை குழம்பு. இது பாருங்க, ஃப்ரீ தோசுக்குள்ள உருளைக்கிழங்கும், ஒரு உருளைக்கிழங்கு தான் எடுத்தேன் நான், கணக்கு எடுக்கையில். உருளைக்கிழங்கும் கத்திரிக்காயும் பொரிக்க போட்டுருக்குறேன். அது பொரியட்டு. இங்கே பாருங்க, இனி இது வதங்கி கொண்டு வருகுது. வதங்கி கொண்டு வரைக்க கொஞ்சம் உப்பு போட்டிங்களா நல்ல பொன்னிறமாக வதங்கு. இல்லைன்னா தண்ணி விட்டு இதாயிருக்கு. கொஞ்சம் உப்பு, ஒரு சொட்டு உப்பு போட்டிங்களா காணும். இங்கே பாருங்க, நல்லா வதங்கிட்டுது. அதுக்கு பிறகு தக்காளி பழத்தையும் பச்சை மிளகாயையும் உள்ளியையும் போட்டு வதக்கும். இங்கே பாருங்க, உள்ளியும் பச்சை மிளகாயும் தக்காளி பழமும் போட்டு வதக்கிக்கிறேன். கொஞ்சம் எண்ணெய் விட்டு வதக்குங்க, அப்போ தான் டேஸ்ட்டாக வரும் கறி. இல்லைன்னா டேஸ்ட் இல்லாமல் தான் வரும். இனி நான் எண்ணெய் விட்டுட்டேன். இது விட போகிறேன், உப்பு போட போகிறேன். 2 மேசக்கரண்டி உப்பு போடுங்க. கத்திரிக்காயும் போடுறபடியாக எல்லாம் போடுறபடியாக 2 மேசக்கரண்டி உப்பு போடுறேன். நல்லா வதக்கும். இங்கே வேணும் கத்திரிக்காய் வதங்கிட்டு இப்படி எடுத்து எண்ணெயோட மட்டும் வழியால் வச்சிங்கன்னா சரி. நல்ல வடிவாக வதங்கி நல்ல வடிவாக பொரிஞ்சிட்டு. இங்கே பாருங்க, இப்படி நல்லா வதங்கிட்டுது. வதங்கி கொண்டு வரையில தூளை போடணும். 4 கரண்டி தூள் போடுறேன் நான், மேசக்கரண்டி.
கொஞ்சம் கூடத்தானே சமைக்கிறேன், அதுக்காண்டி 4 கரண்டி தூள் போடுறேன். எங்கட யாழ்ப்பாண தூள் தான். வேறங்க தூள் போட்டுட்டேன். இனி அதே வதக்கும். நல்லா வதங்கட்டும். அதோட கொஞ்சம் மிளகுதூள், ஒரு சொட்டு தான் மிளகுதூள் போடுறோம். வேறு ஒரு சொட்டு மிளகுதூள், 1/2 தேக்கரண்டி மிளகுதூள். அதோட கொஞ்சம் மஞ்சள் தூள், மற்றது கரம் மசாலா 1/2 தேக்கரண்டி போடுங்க. இங்கே பாருங்க, மஞ்சள் தூளும் 1/2 தேக்கரண்டி கரம் மசாலா பொடியும் போட்டிருக்கிறேன். போட்டுட்டு இனி வதக்குவோம். இது நல்லா வதங்கிட்டுது. இனி அந்த பொரிச்சு வச்ச கடலையை போடணும். முதல் பேந்து பொரிச்சு வச்சதை போடணும். இங்கே பாருங்க, கடலையை போட்டுட்டு அதையும் கொஞ்சம் வதக்கணும். வதக்கினா தான் நல்லா பிரண்டு வரும். இங்கே பாருங்க, வதக்கிட்டேன். கொஞ்சம் தண்ணி விடணும். 1/2 கப் தண்ணி விடுங்க. ஏன்னா வதங்கிறதுக்கு வேணும் இல்லோ, 1/2 கப் தண்ணி விடுங்க. பாருங்க, 1/2 கப் தண்ணி விட்டுட்டேன். தண்ணி விட்டு நீ நல்லா இதெல்லாம் கொஞ்சம் அடுப்பை குறைச்சி வைங்க. கூட்டியிருந்தீங்களா எரிஞ்சு போடும். குறைச்சி வைங்க. நீங்கள் இதுக்கு கரம் மசாலா போடுறபடியாக, கரம் மசாலாவோ தெரியல, அது போடுறபடியாக நான் தான் செய்தது. அந்த இதை தான் போட்டேன் நான். அது போடுறபடியாக நீங்கள் இது கருவாயில் இதுகள் ஒன்றும் போட தேவையில்லை. அதுக்குள்ளேயே கிடக்கெல்லாம். மற்றது இதுக்குள்ளே இனி நாங்கள் கொஞ்சம் ஏலக்காய் பவுடர் மட்டும் போடணும். அதுக்கு கிடக்கு என்றாலும் கொஞ்சம் வாசம் வரும் கூட. எஞ்ச பாருங்க, இதுக்கு இப்படி ஒரு 25 கிராம் புளி எடுத்து வச்சுருக்கேன். அதை புளிஞ்சு போட்டு கடைசியாக விட போகிறேன். இது ஒரு 10 நிமிஷம் நல்லா அவிஞ்சு போச்சு பாருங்க. இனி இந்த பொரிச்ச இதை போட போகிறேன். ஒரு காமணத்தியாலம் அரைமணத்தியாலம் மட்டும் அவிய விட்டிங்கன்னா தான் நல்லா தூள் அவிஞ்சு நல்ல வாசமாக வரும் உங்களுக்கு. அதுக்காண்டி அடிப்பிடிக்க விட்டுடாதீங்கோ. இங்கே பாருங்க, போட்டுட்டேன். இனி கிளறி விட்டு புளியை விட வேணும். இங்கே பாருங்க, இனி புளி விட போகிறேன் பாருங்க. நான் முந்தி கறியலுக்கு புளி விடுறேன் இல்லை. நான் கனடாவுக்கு போட்டு வந்த பிறகு எல்லோரும் பழிச்சு நம்ம தக்காளி பழம் போடுறது, தக்காளி சோஸ் விடுறதுண்டு. அதுக்கு பிறகு கொஞ்சம் புளி வாவிக்க தொடங்கிட்டேன். ஆனால் கூடுதலாக தக்காளி பழம் சோஸ் தான் விடுறேன் நான். இங்கே வேறேன், புளியை விட்டு புளியை நல்லா கிண்டிடுறேன். இனி கறி ரெடி ஆகிட்டுது. கொஞ்சம் ஏலக்காவையும் போட்டுட்டு ரக்க வேண்டியதான். இங்கே பாருங்க, ஏலக்காய் போட்டுட்டேன். இனி ரக்கிடுறேன். நல்லா வந்துச்சு. இனி நான் அன்னாசி கறி வைக்க போகிறேன் பாருங்க. அன்னாசி கறிக்கு சட்டி காஞ்ச பிறகு எண்ணெய் விடுங்க. எண்ணெய் விட்டுட்டு நல்லா இதண்ணுங்க. அந்த பிறகு காஞ்ச அந்த இது சிலுசிலுப்பு தன்மைன்னு சொல்லிவிடும். அந்த தண்ணி இல்லாத தன்மை அடங்கின பிறகு கொஞ்சம் இது போடுங்க, என்ன பெருஞ்சீரகம். இங்கே பாருங்க, பெருஞ்சீரகம் இனி பொரிஞ்சிட்டுது. ஆகக்கருவை விடக்கூடாது. அதுக்குள்ள வெங்காயத்தை போடுங்க. பாருங்க, இதுக்குள்ள கொஞ்சம் உப்பு போடுங்க. ஏன்னா அப்போ தான் பதம். இங்கே வருங்க, பதங்கிட்டுது. இனி இதுக்குள்ள வெட்டுத்தூள் மட்டும்தான் போடணும். அந்த என்னதுன்னா காஞ்ச மிளகாத்தூள் மட்டும்தான் போடணும். நல்லா வதங்கிட்டுது. ஒரு கரண்டி தூள் போடுங்க.
தேக்கரண்டி தூளை கணக்கு போட்டுடாங்க உரைக்க வேண்டியது. உப்பும் கொஞ்சம் போடுங்க. அதுக்குள்ள கொஞ்சம் உப்பும் இதுவும் போட்டு வதக்குங்க. வதக்கின பிறகு இதை கொட்டுங்க. அன்னாசி போட்டுட்டேன் பாருங்க. இனியும் வதக்கி போட்டு வதங்கி கொண்டு நல்லா தங்க விடணும். தண்ணி எல்லாம் இழுக்கணும். எடுத்த பிறகு தான் அது அதுக்குள்ளே இது போடணும். ஏலக்காய் பவுடரும் கொஞ்சம் கருவாகும் போட்டுட்டா சரி. கொஞ்சம் கருவாகம் போட்டு கொஞ்சம் சீனியும் போடணும். இங்கே சொட்டும் தண்ணி இல்லாமல் வந்துட்டுது. இனி கொஞ்சம் சீனியை போடுங்க. நான் கென்சிகோர் தான் போடுறேன்னா போடுங்க. இங்கே பாருங்கள், கென்சீனி போட்டாச்சு. கொஞ்சம் ஏலக்காவையும் போட்டுட்டு பிரட்டி விட்டால் கொஞ்ச நேரம் ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா பிரட்டி கொண்டு வந்தால் அது சேர்ந்துட்டு சோறு, அன்னாசிக்கறி, கீரை, பருப்பு, கடலை குழம்பு முடிஞ்சு. நீ சாப்பிடலாம். ரெடி. இந்த வீடியோ இதோடு முடிச்சுக்கொள்கிறோம். இந்த வீடியோ பிடிச்சதை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காமல் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நாங்கள் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறோம். பாய்.